Hello viewers, welcome back to TriStar channel. So in the video la நம்ம பார்க்க போறது 10th standard summature portions mathematics la chapter 3 algebra ala exercise 3.1 la இருந்து பார்க்க போறோம். So first sum, solve the following systems of linear equation in 3 variables கொடுத்திருக்காங்க. So already 9th standard la வந்து நம்ம linear equation in 2 variables பார்த்திருக்கோம். So 2 variables கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் வந்து அந்த x and y என்ன வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்களோ x y ஓ இல்ல a b ஓ என்ன வேரியபிள்ஸ் கொடுத்திருக்காங்களோ ஜஸ்ட் அது டைரக்டா வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சு ஈஸியா பார்க்கலாம். பட் இப்போ 10th ல வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. 3 வேரியபிள்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால டைரக்டா வேல்யூஸோட கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வெறும் x y மட்டும் இருந்ததுன்னா நம்மளால ஈஸியா வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்க முடியும். ஆனா x y z 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது நம்ம அந்த 3 வேரியபிள்ஸை வந்து 2 வேரியபிள் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாங்க இந்த சம் எப்படி போடணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வந்து x plus y plus z is equals to 5. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus y plus z is equals to 9. And third one வந்து x minus 2y plus 3z is equals to 16 கொடுத்திருக்காங்க. So இந்த equationsலாம் வந்து நம்பர் பண்ணிக்கலாம். first வந்து x plus y plus z is equals to 5 வந்து equation 1 எடுத்துப்போம். Next is 2x minus y plus z is equals to 9 வந்து equation 2 எடுத்துப்போம். Next வந்து x minus 2y plus 3z is equals to 16 வந்து equation 3 எடுத்துப்போம். ஓகேங்களா? So first வந்து எந்த equation solve பண்ணா, எந்த ரெண்டு equation நம்ம solve பண்ணா நம்மளால ஈஸியா கேன்சல் பண்ண முடியுது ஒரு வேரியபிள. ஸோ மிச்சம் ரெண்டு வேரியபிள் மட்டும் தான் நமக்கு ரிமைன் ஆகுது, நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனும் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இதுல டேரக்டாவே நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. இந்த ஒயும் டேரக்டா நம்மளால கேன்சல் பண்ண முடியுது. ஸோ கேன்சல் பண்ணிட்டா வெறும் எக்ஸ் அண்ட் ஜெட் வேரியபிள் மட்டும் தான் இருக்கு. ஸோ 3 ஈக்குவேஷனை வந்து நம்ம 2 ஈக்குவேஷனா 3 வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து 2 வேரியபிள்ஸா ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எடுத்தோம்னா ஆடிங் equation 1 and 2. So அப்ப என்னவா x plus y plus z is equals to 5. 2x minus y plus z is equals to 9. So இங்க டைரக்டா கேன்சல் பண்ண முடியுது. plus and minus இருக்கிறதுனால you can directly cancel it. அதே இங்க plus plus அந்த என்ன பண்ணுவோம், இது எல்லாமே சப்ராக்ட் பண்ணணும். எல்லா சைன்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆகும். இங்க வந்து நம்மளால டைரக்டா கேன்சல் பண்ண முடியுது. பிளஸ் ஒய் அண்ட் மைனஸ் ஒய் வில் கெட் கேன்சல். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஆட் பண்ணணும். 2 plus 1 இங்க எதுவுமே இல்லைன்னா it assumed as 1. 2 plus 1 is 3x. 1 plus 1 is plus 2z is equals to 9 plus 5 is 14. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் ஆச்சு நம்மளுக்கு. இப்ப 3x plus 2z is equals to 14. So 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அந்த 2 வேரியபிள்ஸா ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நம்மளால வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் நமக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எது சால்வ் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 2 and 3. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுலயே வந்து y கேன்சல் ஆகும் இல்ல x கேன்சல் ஆகும். எதனா ஒரு வேரியபிள் வந்து கேன்சல் பண்ணலாம். சோ இதுல வந்து என்ன பண்ணலாம், 2 and 3 எடுத்து கேன்சல் பண்ணலாம். 2 and 3 எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஈக்குவேஷன் 2ல பாத்தீங்கன்னா 2x minus y, சோ இதுக்கும் கேன்சல் பண்ணனா x and z கிடைச்சிரும். சோ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஈஸியா வந்து நம்மளால வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். சோ இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா y வந்து இங்க நம்ம வந்து இங்கே 2y ன்னு இருக்கும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம, சோ 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன். சோ மல்டிப்ளை 2 into equation 2. So அது equation 2 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும், 4x. பாருங்க equation 2 is this. So இந்த equation வந்து நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். So 2 2s are is 4x minus 2y plus 2z is equals to 2 9s are is 18. Next வந்து equation 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் 3 வந்து அப்படியே எழுதுறோம். x minus 2y plus
3z is equals to 16. So இதை வந்து நம்மளால டைரக்டா கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் தான் பண்ண முடியும். ஸோ அப்ப என்ன பண்றோம், எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடுது, மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடுது, பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். ஓகேங்களா, இங்க எதுவுமே இல்லைன்னா இந்த அசியூம்ட் அஸ் பிளஸ், அந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2y and 2y வந்து will get cancel. அப்ப என்ன ஆயிடும், இந்த 4xல இருந்து 1 போச்சுன்னா வந்து 4ல இருந்து 1 போச்சுன்னா you will get 3x. இங்க 1 மைனஸ் பண்றோம், 3ல இருந்து 2 போச்சுன்னா you will get z, 1z. சோ ஆனா வந்து கிரேட்டர் நம்பர் சைன் என்னமோ அதுதான் போடணும். சோ மைனஸ் z is equals to 18 and 16 போச்சுன்னா you will get 2. சோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ 3 வேரியபிள்ஸ் வந்து 2 வேரியபிள்ஸ் கொடுத்தானா நம்மளால டைரக்டா சால்வ் பண்ண முடியும். ஈஸியா சால்வ் பண்ணி we can find the values of x and y. ஆனா 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ்க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சோ ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எந்த வேரியபிள் கேன்சல் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டு தான் பார்க்கணும் ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்லயும். ஓகேங்களா, சோ இப்போ கேன்சல் பண்ணோம்னா இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ண போது இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவேஷன் 4 and 5. சோ இப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 and 5 வந்து சால்வ் பண்ண போறோம். சோ சால்விங் ஈக்குவேஷன், என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா 4 and 5 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். 3x plus 2z equation 4 and 5, that is equation 4 பாத்தீங்கன்னா you will get 3x plus 2z is equals to 14. இது வந்து equation 4. next equation 5 பாத்தீங்கன்னா you will get 3x minus z is equals to 2 வருது. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எது நம்மளால கேன்சல் பண்ண முடியுது, x and x, 3x and 3x, 3x x ஒரே வேல்யூவா இருக்கு. சோ ஆனா வந்து இங்க பிளஸ் பிளஸ் வருது, பிளஸ் பிளஸ்ன்றப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது பிளஸ் பிளஸ்னு வரப்போ என்ன 6x ன்னு ஆயிடுது. சோ அப்ப கேன்சல் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்றோம். இதை நம்ம என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்றோம்னா பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். சோ இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிட்டா இங்க 2z பிளஸ் z வரப்போது 3z is equals to 14ல இருந்து 2 மைனஸ் பண்ணும்போது you will get 12. so z is equals to 12 by இந்த 3 வந்து இங்க வந்துரும். that is 3 1s are 3 4s are. so z is equals to 4. so z ஓட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். so இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து 3 வேரியபிள் ஈக்குவேஷன்ஸ் வந்து we are reducing into 2 variables equations. so 2 variables reduce பண்ணனும்னா நம்மளால ஈஸியா values கண்டுபிடிக்க முடியுது பாத்தீங்களா. இப்போ இந்த z வந்து equationsல substitute பண்ணி we can easily find the values of x and y. so substituting z is equals to z is equals to 4 in equation 4. so equation 4 வந்து நமக்கு என்னது 3x plus 2z is equals to 14. that is 3x plus 2 of z வர இடத்துல we are going to substitute 4. that is equals to 14. that is equals to 3x plus 2 4s are is multiply பண்ணா you will get 8 is equals to 14. 3x is equals to 14 minus 8. for 14 minus 8 is 6. so 3x is equals to 6. so x is equals to 6 divided by 3. 3 1s are 3 2s are. so x is equals to 2. so we found x is equals to 2. so x oda value kandupidichachu. we found the value of z. now we have to find the value of y. so y க்கு வந்து நம்ம எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எந்த ஈக்குவேஷன் நமக்கு ஈஸியா சிம்பிளா இருக்கும் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆனா y என்ற வேரியபிள் வந்து அதுல இருக்கும் அந்த ஈக்குவேஷன்ல அதுல நம்மள சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம y ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். சோ இதுல வந்து எந்த ஈக்குவேஷன் ஈஸியா இருக்கு, இதுல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. எந்த வேல்யூஸ் தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் எதுவுமே கொடுக்கல, x y z கொடுத்துட்டு is equals to 5 கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம x and y
z substitute பண்ணனா ஈஸியா நம்மளால y கண்டுபிடிக்க முடியும். So substituting x and z value in equation 1. So substituting x is equals to 2 and z is equals to 4 in equation 1. So equation 1 என்ன பாத்தீங்கன்னா 2 plus y plus 4 is equals to 5. ஓகேவா? So அந்த equation x plus y plus z is equals to 5 இருக்கு பாத்தீங்களா? x வர இடத்துல வந்து 2 substitute பண்ணிருக்கோம், z வர இடத்துல வந்து 4 substitute பண்ணிருக்கோம், is equals to 5. So 4 plus 2 is 6 plus y is equals to 5. Y is equals to 5. இந்த plus 6 இந்த பக்கம் போச்சுனா you will get minus 6. So y is equals to 6 ல இருந்து 5 போச்சுனா you will get answer 1, greater number sign. ஓகேங்களா? So y ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா it is minus 1. Therefore x is equals to 2, y is equals to minus 1 and z is equals to 4 is your final answer. So solving linear equations for 3 variables வந்து we have to reduce the 3 variables into a 2 variable equation. அந்த 2 variable equation வச்சு தான் நம்மளால வந்து we can easily find out the values for x, y and z. So next sum, second sum பாத்தீங்கன்னா அதே exercise 3.1 ல first sum ஓட second subdivision 1 by x minus 2y plus 4 is equals to 0. Next equation என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 by y minus 1 by z plus 1 is equals to 0. Next பாத்தீங்கன்னா 2z plus 3 by x 2 by z plus 3 by x is equals to 14 கொடுத்திருக்காங்க. So வந்து இதை வந்து equation 1 எடுத்துப்போம், இதை equation 2 எடுத்துப்போம், இந்த equation 3 எடுத்துப்போம். ஆனா இது வந்து fraction methodல இருக்கு. இது எப்படி நம்ம solve பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 by x வந்து we can take it as a, 1 by y வந்து we can take it as b and 1 by z பாத்தீங்கன்னா we can take it as c. இது வந்து 1 by x வரும்போது a ன்னு எழுதலாம், 1 by y ன்னு வரும்போது b ன்னு எழுதலாம், replace பண்ணலாம். 1 by z ன்னு வரும்போது we can write it as c. ஓகேங்களா? சப்போஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க 2 by y ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த 2 நம்ம வெளியில காமன், இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன், இந்த 2 நம்ம வெளியில காமனா எடுத்துட்டோம்னா அப்ப இங்க என்ன ரிமைனிங், அந்த 2 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க என்ன ஆயிடும் 1 by y ன்னு ஆயிடும். சோ இந்த 2 into 1 by y தான் நம்ம இங்க என்ன எடுத்துறோம், you are taking it as b, 2 into b is equals to 2b ன்னு எழுதணும். ஓகேங்களா? சோ ஒரு ஈக்குவேஷன்ல வந்து எக்ஸ்பிரஷன்ல வந்து 1 by y கொடுத்தா டைரக்டா b ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே 2 by y ன்னு கொடுத்துட்டாங்க minus 3 by y கொடுத்தா minus 3b அந்த மாதிரி எழுதணும். ஓகேங்களா? சோ அந்த மேல இருக்கிற நம்பரை நியூமரேட்டரை வந்து காமனா எடுத்துட்டு காமனா எடுத்தா என்ன ஆயிடும், அந்த நம்பர் 1 ஆயிடும். சோ 1 by y 1 by z என்ற வந்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி போட போறோம். சோ இங்க பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், 1 by x டைரக்டா இருக்கு. சோ a minus இங்க 2y ன்னு இருக்கு, 2y வந்து 2 காமனா எடுத்தா என்ன ஆயிடும் 1 by y ஆயிடும். சோ 2 into 1 by y வந்து minus 2b, 1 by y தான் we have written b. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க, plus 4 is equals to 0. இந்த 4 வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா a minus 2b is equals to minus 4 ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ இத வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம ரீரைட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க 1 by y. சோ 1 by y வந்து we are taking it as b minus 1 by z வந்து பாத்தீங்கன்னா c டைரக்டா இருக்கு, plus 1 is equals to 0. இந்த plus 1 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம், b minus c is equals to minus 1. இது வந்து ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா third one வந்து இது 2 by z. 2 by z வரும்போது என்ன ஆயிடும், 2 நம்ம வந்து காமனா எடுத்துட்டோம், 1 by z. So 1 by z இடத்துல c. So 2c plus 3a is equals to 14. இது வந்து expression 3. Okay, so 3 expression வந்து
ஃப்ராக்ஷன்ல இருந்து நார்மலா ஒரு ஈக்குவேஷனை நம்ம மாத்திட்டோம். இப்போ எந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ணா 2 வேரியபிள்ஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்துப்போம். தட் இஸ் a minus 2b is equals to minus 4. Next வந்து b minus c is equals to minus 1. இப்போ இது ரெண்டுமே எடுத்துப்போம். இப்போ இந்த b ஆல மட்டும் தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்ப என்ன பண்றோம்னா இந்த இது வந்து ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்றோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா again write the equation. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து திருப்பி எழுதுறோம். That is a minus 2b is equals to minus 4. இந்த equation 2 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். That is minus plus 2b 2 ஆல மல்டிப்ளை பண்றது அப்ப 2b ஆயிடுது. அப்ப இங்க வந்து minus 2c is equals to minus 2 ஆயிடுது. சோ அப்ப என்ன ஆயிடும் இந்த b 2b ஏன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குதுன்னா டைரக்டா கேன்சல் பண்ணலாம். சப்போஸ் பிளஸ் பிளஸ் இருந்தா நம்ம வந்து we have to subtract, that is we have to change the signs. இங்கே வந்து டைரக்டா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அப்ப இங்க டைரக்டா நம்ம கேன்சல் பண்ணிட்டு a minus 2c is equals to minus 6 வந்து இது ஒரு எக்ஸ்பிரஷன் 4. ஓகேவா? So now solving equation 3 and 4. Third equation என்னன்னு பாத்தீங்கன்னா get 2c plus 3a is equals to 14 இருக்கு. Okay, first வந்து 2c plus 3a is equals to 14 இருக்கு. equation 3 இருக்கு. So நம்ம வந்து இதை rewrite பண்ணிக்கலாம். That is 3a plus 2c, that is order எழுதுறோம் ac ன்னு எழுதுறோம். ஓகேங்களா? order abc என்ற ஆர்டர்ல எழுதுறது equals to 14. next வந்து fourth equation என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா fourth equation, that is a minus 2c is equals to a minus 2c is equals to minus 6 என்றது எடுத்துக்கோ. இங்க வந்து டைரக்டாவே இருக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் டைரக்டாவே கேன்சல் பண்ண முடியும். நம்ம எதுவும் மல்டிப்ளையோ ஏதோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண தேவையில்ல, டைரக்டா கேன்சல் பண்ண முடியுது. 3a plus a வந்து it is 4a is equals to 14ல இருந்து 6 minus பண்ணா you will get 8. So a is equals to 8 by 4. 4 ones are 4 twos are. So a ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 னு கண்டுபிடிச்சாச்சு. Now substituting a is equals to a is equals to 2 in equation எதனா ஒரு equation எந்த equation உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த equation நம்ம substitute பண்ணி கண்டுபிடிக்கலாம் a ஓட வேல்யூ. ஓகேவா? substituting a is equals to 2 in equation எதனா ஒரு equation b o c கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த a வந்து நம்ம எந்த equation வேணா substitute பண்ணிக்கலாம். எந்த equation உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதல substitute பண்ணிக்கலாம். So a வந்து first equation நம்ம substitute பண்ண போறோம். Substituting a is equals to 2 in equation 1, that is equation 1 பாத்தீங்கன்னா a minus 2b is equals to minus 4. a minus 2b is equals to minus 4, that is a ஓட வேல்யூ வந்து 2 minus 2b is equals to minus 4. minus 2b is equals to minus 4 plus வந்து minus 2 ஆயிடும். minus 2b is equals to minus 6. b is equals to minus minus get cancelled. b is equals to 6 by 2. 2 ones are 2 threes are. That is b ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா you will get b is equals to 3. Now substituting b is equals to 3 in equation 2. ஓகேவா? இங்க equation 2ல வந்து நம்ம b வந்து substitute பண்றோம். equation 2 என்னது நமக்கு இப்போ b minus c, that is பாத்தீங்கன்னா b minus c is equals to minus 1 தான் வந்து equation 2. so இந்த equation 2ல வந்து நம்ம b substitute பண்றோம். b minus c is equals to minus 1. b minus c is equals to minus 1. b ஓட வேல்யூ வந்து 3 minus c is equals to minus 1. minus c is equals to minus 1 plus வந்து minus ஆயிடும். that is equals to minus c. minus minus will get plus minus 4. minus and minus will get cancelled. c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா it is 4. therefore
இது எப்படி எழுதலான்னு பாத்தீங்கன்னா இந்த சம்முடைய போது ஸோ நான் இங்கே எழுதி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. A ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A ஓட வேல்யூ வந்து 2, B ஓட வேல்யூ வந்து it is 3 and C ஓட வேல்யூ வந்து it is 4 ன்ட்டு we have found. இப்போ வந்து இத வந்து அந்த xல 1 by x is equals to A is equals to 1 by x. Okay, 1 by x na it will be 1 by 2. B ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா B ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 by y that is equals to 1 by 3. C ஓட பாத்தீங்கன்னா 1 by z that is equals to 1 by 4 is your answer. Okay va? So to find the values of the three variables வந்து we have to change all the இந்த fractionsல வந்து அந்த மாதிரி நார்மலா வந்து equation மாத்திட்டு இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? So இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபைனலா 1 by x is equals to 1 by 2, 1 by y is equals to 1 by 3 and 1 by z is equals to 1 by 4 ன்ட்டு நம்ம எழுதலாம். So third sum பாத்தீங்கன்னா x plus 20 is equals to 3y by 2 plus 10 is equals to 2z plus 5 is equals to 110 minus of y plus z கொடுத்துருவாங்க. So continuous equals to வருது. இந்த மாதிரி sums வந்து என்ன பண்ணணும்னா first வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். கண்டுபிடிச்சா அது ஈக்குவேஷன் 1 எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதை வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணுவோம். அதை வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தட் இஸ் x plus 20 is equals to 3y by 2 plus 10. ஸோ வேரியபிள்ஸ்லாம் ஒரு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுறேன், வேல்யூஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3y by 2 is equals to 10 plus 20 வந்து will become minus 20. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக்டரைசேஷன் தட் இஸ் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ்னால எல்சிஎம் எடுக்கிறோம் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 வந்து 2லேருந்து 2 டைம்ஸ் போவோம். ஸோ 2x மைனஸ் 3y is equals to 10லேருந்து 20 போச்சுன்னா 20லேருந்து 10 போச்சுன்னா மைனஸ் 10 வந்துடும். ஸோ வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் 2x minus 3y is equals to minus 20. இது வந்து equation 1. So next என்னன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு equationsையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். That is 3y by 2 plus 10 is equals to 2z plus 5. So அதே மாதிரி வேரியபிள்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறோம். 3y by 2 minus 2z is equals to இந்த 5 இந்த 10 வந்து minus 10 இந்த பக்கம் வந்துடுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதுவும் வந்து அதே மாதிரி எல்சிஎம் எடுக்கிறோம். தட் இஸ் 3y 2 வந்து 2ல் வந்து 1 டைம்ஸ் போது மைனஸ் 1 வந்து 2 வந்து எத்தனை 2 டைம்ஸ் 2 சார் 4z தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன ஆயிடும்னா 3y மைனஸ் 4z இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் மைனஸ் 10. இதை வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனலாக இருக்கிறது இந்த ரெண்டு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தட் இஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். தட் இஸ் 2z plus 5 is equals to 110 minus of y plus z ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பிராக்கெட்ஸ்குள்ள வெளியில இருக்க மைனஸ் வந்து உள்ள நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். 2z மல்டிப்ளை பண்ண போறோம். 2z plus 5 is equals to 110. இந்த மைனஸ் y ஆயிடும், இங்க பிளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் z ஆயிடும். இந்த மைனஸ் சைனை வந்து பிராக்கெட் குள்ள வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் y ஆயிடும், இது வந்து மைனஸ் z ஆயிடும். ஸோ வேரியபிள்ஸ்ல ஒரு பக்கம் கொண்டு போயிடும், வேல்யூஸ்ல ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். தட் இஸ் 2z minus y will become plus y minus z will become plus z that is equals to 110 minus 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2z plus z வந்து 3z plus y is equals to 110 வந்து minus 5 பண்ணா 105. இது வந்து
equation 3 எடுத்துக்கிறோம். now வந்து solving equation 3 and 2 equation 3 and 2 நம்ம solve பண்ண போறோம். so இப்போ பாத்தீங்கன்னா equation 2 and 3 வந்து நம்ம solve பண்ண போறோம். இப்போ solve பண்ணா இங்க நம்மளால இங்க எதுமே cancel பண்ண முடியாது. y யும் cancel பண்ண முடியாது, z யும் நம்மளால cancel பண்ண முடியாது. so அப்ப என்ன பண்றோம்னா இந்த equation 3 வந்து we are going to multiply by 3. அப்பனா என்ன ஆயிடும்னா 3y அந்த equation 2 அப்படியே எழுதிடுறோம். 4z minus 10 எழுதிடுறோம். இந்த third equation வந்து 3 ஆல் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 3y plus 9z is equals to 105 into 3 ன்னு பாத்தீங்கன்னா you will get 315. so அப்ப என்ன ஆயிடும், இப்போ வந்து சப்ராக்ட் பண்றோம். அப்ப பிளஸ் எல்லாம் வந்து மைனஸ் ஆயிடும், மைனஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடும். so மைனஸ் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், பிளஸ் 3y minus 3y will get cancel. 9ல இருந்து 4 இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ்ல தான் இருக்கு. so 9 plus 4 is 13z that is equals to minus minus வந்து plus தான் பண்ண போறோம். இங்க வந்து minus minus வந்து plus தான் பண்ணிக்கலாம். 13z போட்டுருக்கோம். greater number sign minus sign போடுறோம். அதுவே இங்க வந்து minus minus தான் இருக்கு. so plus பண்ண போறோம். 315 plus 10 வந்து 325 இருக்கு. so you have to put the greater number sign. minus minus sign வந்தா we have to plus. plus and minus, minus and plus வந்தா we have to subtract. minus minus plus plus வந்தா we have to add and put the greater number sign. so z is equals to, the minus minus will get cancelled, 325 divided by 13. so z is equals to, you will get இது வந்து 325 13ல வந்து எத்தனை தடவை போகுதுன்னா you will get 25 times it will go. so z is equals to, we found z is equals to 25. now substituting z is equals to 25 in equation 2. 2ல substitute பண்ணா என்ன equation 2 வந்து எது நம்மளுக்கு இப்போ, it is 3y minus 4z is equals to minus 10. so z வர இடத்துல வந்து you are going to substitute 25. 3 into 25, sorry z வர இடத்துல we are going to substitute 3y minus 4 of z வர இடத்துல வந்து 25 is equals to minus 10. that is equals to 3y 25 into 4 வந்து will get minus 100, that is equals to minus 10. 3y is equals to minus 10, minus 100 வந்து will become plus 100. 3y is equals to 100ல இருந்து 10 போச்சுன்னா you will get 90. y is equals to 90 by 3, that is equals to 30 times போகும் 93 tablesல. so y is equals to 30 is your answer. now substituting y is equals to 30 in equation 1. what is the equation 1? it is 2x minus 3y is equals to minus 20 is your equation. so இத வந்து so now substituting y is equals to 30 in equation 1. so equation 1 பாத்தீங்கன்னா 2x minus 3y is equals to minus 20. ஓகேங்களா? so இதுல வந்து y substitute பண்றோம். so 2x is equal minus 3 of y ஓட வேல்யூ வந்து it is 30 is equals to minus 20. so 2x minus 90 is equals to minus 20. so 2x is equals to minus 20 plus 90. so அப்போ 2x is equals to 70 by 2. 70. ஓகேங்களா? so x is equals to 70 by 2. so 2 tablesல 70 எத்தனை தடவை போகுது? it will going 35 times. so x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it is 35 தான் x ஓட வேல்யூ. therefore the values of x, y, z are, therefore x is equals to 35, y is equals to 30 and z is equals to 25 is your answer. so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த சம்ஸ்ல வந்து இந்த 3 சம்ஸ்லயே வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன். Thank you.
Thank you for watching.